ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மண்ணில் நிறைந்த ஆண்டாய் எல்லா திருவிழாவும் தேவனில் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எங்களோட நியூ இயர் விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். December 31st நைட்டு 11:30க்கு நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சர்ச்சை. வெளியே வந்து 12 o'clock சூப்பராக வெடியெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது. அங்கே 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு தான் கேக் கட் பண்ண வச்சாங்க. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பினஸோட கேக் கட் பண்ணாங்க. இந்த கிளிப்பிங்ஸ் பாருங்கள். குறுக்கு வலிக்கு தயவுசெய்து ஒன்று பிடியா நீ ஃபோனை வச்சுட்டு. காரை விட்டுடே கொண்டு போய்யா. ஏன்பா அங்கிட்டு போயிருக்கணும் தானே? சரி ராஜாபாளைய மூடி இருக்கு. எப்படி நடந்துருக்கு ராஜாபாளைய? 12 மணி வரைக்கும் தான் திறப்பாங்க. இவ்வளோ நடு ரோட்டில் போகிறத பற்றி ஒரு நியூ இயர் vlog, நல்ல ஒரு vlog போடலான்னு பார்த்தா ஆஃபீஸுக்கு போகிறேன்ட்டாங்க. இது வழி விடுப்பா, லாரிக்காரன்பா, பயமாக இருக்கு. நீ பாட்டுக்கு அங்கே போய்கிட்டு இருக்க. பேரிகார்டு சென்டருக்கு போய்கிட்டு இருக்கியா? தெரியல போல. தூங்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. இல்ல தூக்கி போடுமேன்ட்டு சைடுல கூட ஏறுவோம் ஏறினானான்னு தெரியல. அதுக்கு நான் அவ்வளோ பக்கத்தில் போய் திரும்புவாங்க. அதே திரும்ப சீக்கிரமா வந்துருப்பல நீ. ஆமா, அந்த 7 மணிக்கு வந்துருக்கணும். 7:30 தோசை சுட்டு சாப்பிட்டு போயிருப்பேன். இல்ல தோசை சுட்டு 2 தோசை சுடுறதுக்கு நான் எழுந்திருக்கணுமாப்பா? இதெல்லாம் என்னப்பா கொடுமைப்படுத்துறாங்க என்னையா. 2:30 மணி. இன்னும் நம்ம ஊர்ல யாரும் வீட்டில் போய் படுத்துங்க யாரும் இல்லை. நிறைய பேர் இன்னும் ரோட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சர்ச் முடிச்சுட்டு நிறைய பேர் போகிறாங்க. ஓ, ஆனால் நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த டைமிங்கில் இல்லை, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம இந்த டைமிங்கில் தானே நம்ம சர்ச்சுக்கு போனோம். ஆனால் அப்போ இவ்வளோ கூட்டம் இல்லைங்கப்பா. ஆனால் இன்னைக்கு பாரு எவ்வளோ பேர் வராங்க. 2024 என்ன விஷயம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நடந்துச்சு? எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவேன். கரெக்டா நடந்துச்சு பிடிச்ச விஷயம். சரி, பிடிச்ச விஷயம்னு இல்லை, ஏதாவது ஹாப்பி மூமெண்ட். நம்ம எல்லாம் அதிசயம் போனது. அதிசயம் நம்ம இந்த வருஷமே போகல பக்கி, அது போன வருஷம் போனோம். ஆமா, அந்த வீட்டுல இருக்கிறப்ப போனோமோ. நம்ம லியோ குட்டியக்கா அப்ப 8 மாசம் 9 மாசம். கரெக்ட். அப்ப நம்ம ஜனவரி 1ஆம் தேதி அப்ப இந்த வருஷம் நீ சந்தோஷமாவே இல்ல. ஜனவரி 1ஆம் தேதி யார் சொன்னா? அதுவுமே ஜனவரி 1ஆம் தேதி தான் போனோம். பர்த்டே முடிச்சு ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு தான் போனோம். உங்க அம்மா வீட்ல இருந்து அப்படியே இன்னைக்கு நீ ஸ்மோக் ஹப் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. ஆபீஸ் போறேன். பார்பிக்யூ நேஷன் போனோமா, அது ஒரு நல்ல மெமரி. அடுத்து என்ன மெமரி? சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்பதான் 1 மாசம் நீ லீவ்ல இருந்தீங்க வீட்டில். அது ஜாலியாக இருந்துச்சு. ஜாலி வேற, ஹாப்பினஸ் வேற. ஹாப்பியாக இருந்த விஷயத்த நான் கேட்குறேன். ஹாப்பியாக இருந்தியா? எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் வேற ஒன்றும் நடந்த மாதிரி தெரில. என்ன இந்த வருஷமாவது ஏதாவது நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம். என்னப்பா நல்ல விஷயம்? லியோ இப்படி தூங்கிட்டு இருக்கான். போகும்போது தூங்கிட்டு ஓட்டிடாத எரும மாடு.
அவன் தான் இன்னும் எந்திரிக்கலை. சர்ச்சுக்கு போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து 3:10 ஆச்சு. நாங்கள் வந்து இந்த மாறு வேஷம் மட்டும் இருக்கட்டும், இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 hours தூங்கி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுக்க போகிறேன். லியோ டாடி வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுத்துட்டாங்க. லியோ குட்டி இப்போ வரும்போதும் தூங்கலை, அப்படியே போய் படுக்க போட்டாச்சு. இப்போ நானும் போய் படுத்து தூங்க போகிறேன். யாரெல்லாம் இப்படி தாடியை சீப்ப வச்சு சீவுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி. எல்லாரும் தான் செய்வாங்க. எவ்வளோ லேட்டாக இருந்துச்சுருக்க? ஆமாம், எவ்வளோ நேரம் தெரியுமா நான் எந்திரிச்சு காஃபி போட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். டாடி எனக்கு ஒன்று சொல்லு. பால் பாத்திரத்தில் ஆல்ரெடி இருந்துச்சா? இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு. என்ன அவனை தூக்கி போங்க. அம்மா பாரு, ஹாப்பி நியூ இயர். விழுந்துடாதம்மா. எங்கே போகணும்? டாடி கூட போகணுமா? ஆமாம்மா, டாடி கூட போகணுமா? கையை எடுத்துட்டு சொல்லுங்க. டாடி கூட போகணுமா? சொல்லுவாங்க. ஆமாம் தானே சொல்லணும். ஆமாம். டாடி போயிட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. சரி பாய் சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம். அதனால தான் லியோ குட்டி கொஞ்சம் அழுகுறான். டாடி முன்னாடியே எழுந்துச்சு. கீ எடுத்துட்டு வரணுமா? ஓகே. டாடி முன்னாடி எழுந்துச்சு காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிருக்காங்க. காரில் போகணுமா? முன்னாடி நைட்டு போயிட்டு வந்தோம் இல்லையா? ஆசை போராட்டம் நடக்குதா? வண்டி வெளியே எடுத்துக்கிறேன். இது அம்மா கிட்ட நில்லு. டாடி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இனிமேல் தான் டாடி பால் காய்ச்சி வச்சுருந்ததில் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு டம்ளர் பால் ஆற்றி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இப்போ போய் நான் ஒரு நல்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு வரேன். ரிமோட்டை யார் அமுக்குனா? ஏய், நீ தானே அமுக்குன. காஃபி போட்டு வந்துட்டேன். லியோ குட்டிக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டேன் குடிக்க. டாடி கிளம்புனதுனால அழுதுகிட்டே இருந்தான்ட்டு டிவி போட்டு உட்கார வச்சிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்காம்மா? குடிங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தம்பி ஒரு டம்ளர் பால் குடிச்சிருக்கனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவான். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கு தோசை ஊற்றி ஊட்ட போகிறேன். பேசவே மாட்டேன். கொஞ்சம் கூடாது. எச்சியாக்கி வச்சிட்டேன். கருமோ எப்படி டார்ச்சர் பண்றாமா அவன்? யாரெல்லாம் இப்படி உங்க பிள்ளைங்க கிட்ட மாட்டி சிக்கி தவிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பேசவே மாட்டேன். டாடி கூட டூ சொல்லிருமா? மடை வாங்கிட்டு வரல. அண்ணா பேகு பெருசா இருக்கு. பேகு பெருசா இருக்கே. சர்ப்ரைஸா? ஆமா. வேணுமையா? என்னது பார்க்கலாமா? இரு, டாடி எடுத்து தருவாங்க. ஓபன்.
நியூ இயர் செலிப்ரேஷன். இந்தா. மெயின் பிக்சர். எப்படி இருக்கு? நாக்கு ஊறுதா? ஓ சிக்கி சாப்பிட போறோமா? ஆமாவா? உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சுலப்பா, வருஷம் கணக்காயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம KFC சாப்பிட்டு. ஏய் தம்பி தூக்கிட்டு போனா அப்படின்னாலுமே ஒரு வருஷம் ஆச்சு. கட் எடுத்துட்டு வாப்பா, என்னால பொறுமையா இருக்க முடியல சிக்கனை பார்த்தோன்னே. இப்படியே வச்சு சாப்பிடவா? ஒரு வருஷம் ஆச்சு. தம்பி ஒரு 8 மாசம் 9 மாசம் இருக்கும்போது போனோமா. தம்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்ல, கேக்ல சாப்பிட்டோம் உட்கார்ந்து. அந்த லியோ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். இல்ல அன்னைக்கு சாப்பிட்டான். அன்னைக்கு மேல அந்த கிறிஸ்பியை மட்டும் தான் சாப்பிட்டான். ஏன் அப்படி இல்ல? சூப்பரா இருக்கா? சூப்பர் சூப்பர். நல்லா சாஃப்டா இருக்குல. டாடி சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. சர்ப்ரைஸ். ஒரு சாஸ் கொடு, ஒன்னு மட்டும் கொடு, ஒன்னு மட்டும் கொடு, ஒன்னு கொடு. சாஸ் வச்சு என்ன பண்ண போற? நியூ இயர் பெருசா நம்ம கிறிஸ்மஸும் பெருசா செலிப்ரேட் பண்ணல. என்னப்பா தூங்கிட்டே தான் இருந்தோம். நியூ இயரும் பெருசா நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இது மட்டும்தான் நம்ம செலிப்ரேஷன். இதுதான் நம்ம செலிப்ரேஷன். கரெக்டா? இவங்க எதுவுமே வீடியோவில் பேச மாட்டுறாங்களே அப்படின்னு கவலைப்படாது. பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்னைய பேச விட மாட்டாங்க. கரெக்டா? வராமர் மேலே ஏறி திருவாத்தா தொட்டு சாப்பிட்றானா? வெறும் 390 ரூபா இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறது, எனக்கு டெலிவரி போட்டப்ப 470 என்னமோ வந்துச்சு. 470 போய் டேக்அவே வாங்கினேன். ஹாரிப்பட்டி ஸ்டாப்பில் வந்து KFC நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே கடிக்கிறான் பாரு. இங்கே தான்மா இருக்குது. இங்கே தான் சிக்கி தான் இந்த பக்கம் இருக்குது. அங்கிட்டு தான் சாப்பிடுவானா வாயப்ப. அதை வாங்கிக்க. நான் இங்கிட்டு இருக்கேன். எடுடா எடுமா பாப்பா. ஒரே இதில் எல்லாத்தையும் எடுத்துருவான் போலப்பா. ஏய் நீ சாஸ் நக்கிறதுக்கு உனக்கு லெக் பீஸா? சோறு வச்சுட்டு இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். லட்டு, மில்க் ஸ்வீட்டு, இது ப்ளம் கேக். எங்கள் சித்தி செஞ்சது 3மே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் க்ரேவிங்ஸாக இருக்குது. அதுவும் தனியாக இருக்கும், நிம்மதியாக சாப்பிட்லாம். நல்லாக்குமா? மணி எத்தனை? சாயங்காலம் 6:25. பாரு என் மூஞ்சில் பவுடர் எப்படி போட்டிருக்கேன் பாரு. ட்ரெஸ்ஸெல்லாம் ஒட்டுது தேய்ச்சேன்னா. எப்படி பார்த்துட்டே இருக்க போறீங்க? பாரு பாருப்பா. இப்போ நம்ம வெளியே போகிறோம். வெளியவா? வெளியே எங்கள் வாசலில் உட்கார போகிறோமா? கார் எடுத்துட்டு உங்கள் அக்கா பசங்களை வந்து கூப்பிட்டு வர போகிறோம். சத்தமாக பேசினாலும் கேட்கணும் டாடி. கேட்கும்ல. இப்போ நம்ம வெளியே போகிறோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம். இவங்க அக்கா பசங்களை வந்து கூப்பிட்டு வர போகிறோம். கார் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வர போகிறோம். ஜாலியாக போகலாமா? போகலாமா? கார் எடுத்துட்டு போவோம். காரில் வாங்க போகலாம். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஜாலியா பாப்பா? 2 days செஃப்மா வீட்டில் தான். ஜாலியா? எப்படி தூங்க போறான்னு தான் தெரியல. அம்மா வேணும் அம்மா வேணும்ன்றா. நான் இருக்கேன் சரியா? நீங்க பக்கத்துல படுத்துக்கோ. உடச்சிட்டியா? லியோ பின்னாடி வாப்பா. லியோ பின்னாடி வா. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மீன் தூண்டில் வச்சு மீன் பிடிக்க போகிறோம். திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டு முன்னாடி தண்ணியாக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது தாத்தா எடுத்துட்டு வந்தாங்க. என்னோட ஸ்கின் இது வாத்து கத்துது.
அட்டகாசமாக இருக்கு உங்கள் காரு. இதே மாதிரி ஒரு கார் வாங்கினா நீங்களும் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். எதுனா இதுலயே போய்க்கலாம் காலையே. ஒரு அதிசயமான விஷயம் நான் பண்ண போகிறேன். இவ்வளோண்டு கேப்புக்குள்ளே நான் போகிறேன். பாப்பா அங்கே பாரு பாப்பா, என்ன இருக்குன்னு பார்க்காம நீ பாட்டுக்கு போகிற. அந்த இங்கே பாரு, பின்னாடி பாரு, ஃபாஸ்ட்டாக வேற ஒரு செப்பல் கிட்ட. ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. அது என்ன நான் சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டோம். அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆமாம், பார்த்தீங்களா சர்ப்ரைஸ், எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு கிடச்சிருக்குன்னு. மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு புது டெக்னிக் யூடியூப் பார்த்து செஞ்சு வச்சுருக்கோம். அதை காட்டுறேன். இப்படி பாட்டிலில் மாட்டிட்டு இங்கே ஹோல்ஸ் போட்டு அடியில் வந்து சால்னாவில் இருந்து சிக்கன் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ வந்து இது அங்கே போட்டுட்டு வர போகிறோம். சாயங்காலம் ஒரு 6 மணி போல் பார்த்து ஃபிஷ் எதுவும் கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். இது நல்ல டெக்னிக்கா இல்லை டேஸ்டான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த பாட்டில் வந்து அங்கே இருக்குது, இந்த இடத்துல. அந்த பச்சை கலர்ல தெரியல, அந்த இடத்துல இருக்கு. சாயங்காலம் வந்து அதில் எதுவும் மாட்டிருக்கான்னு பார்க்கலாம். சரி விடு தம்பி. லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, தண்ணியோட பாட்டிலை தூக்கி போட்டான்னா தூண்டில் இருந்த பாட்டில் அந்த ரொம்ப தூரத்தில் போய் விழுந்துருச்சு. இப்படி தான் நாங்கள் எங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.